தென்கொரியாவில் நடந்த விமான விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து 175 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என மொத்தம் 181 பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு விமானம் வந்து கொண்டிருந்தது. இதன்போது முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்தபோது கட்டுப்பாட்டு இழந்த விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி சறுக்கியபடி சென்று விமான நிலையத்தின் சுவர் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் விமான பணிப்பெண் மற்றும் பயணியொருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விமான ஊழியர்கள் 5 பேர் உட்பட 179 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விமான பயணங்கள் பாதுகாப்பானவையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உலகில் இதுவரை பல விமான விபத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றன. விமானம் விபத்திற்குள்ளானால் அதிலுள்ள அனைவரும் இறந்து விடுவார்கள் என்று பொருள் அல்ல. தென்கொரியாவில் நிகழ்ந்த விமான விபத்தில் கூட 2 பேர் தப்பித்துள்ளனர். ஆனால் ஒருவரின் உயிருக்குள்ள அச்சுறுத்தலை நீங்கள் விமானத்தில் அமர்ந்திருக்கும் இருக்கைகளை வைத்து தீர்மானிக்க முடியுமா? பின்வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் மட்டும்தான் உண்மையில் விமான விபத்தில் உயிர் பிழைக்க முடியுமா? இந்த கேள்விகள் பல ஆண்டுகளாகவே விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி விமான விபத்துக்களின் போது கடைசி பகுதியில் இருப்பவர்கள் உயிரிழந்தது மற்ற பகுதி இருக்கைகளை இருந்தவர்களை விட குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகால விமான விபத்துக்களில் உயிரிழந்தவர்களில் 32% பேர் கடைசி இருக்கைகளிலும், 39% பேர் நடுப்பகுதி இருக்கைகளிலும், 38% பேர் முன்பகுதி இருக்கைகளிலும் அமர்ந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.